Radio City Podcast. பொதுவா விளையாட்டு அப்படின்னாவே கிரிக்கெட் சொல்ல ஆரம்பிச்சாங்க, டென்னிஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வாலிபால். இந்த மாதிரி பொதுவா விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு பிரபல்யமா இருந்துச்சு. ஆனா பாரா ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் சாதிக்கிறதுக்கும் இங்க ஒரு பெரிய மேடை இருக்கு அப்படின்ற அந்த பாரா ஒலிம்பிக்கை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தி வெளிக்கொணர்ந்த மாரியப்பன் தங்கவேலு பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to Hero. பொதுவா ஒருத்தர் லைஃப்ல வரக்கூடிய கஷ்டங்கள், தடைகள் எல்லாமே அவங்க லைஃப்ல பின்னுக்கு தள்ளும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை மாத்தி அமைச்சு இவரோட லைஃப்ல இவருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிச்சு இவர் மேல வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல தந்தை இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா குடிபோதையில ஓட்டுட்டு வந்த ஒரு டிரைவர் காரணமா ஒரு லாரி இவருடைய மேல மோதி இவருடைய ஒரு காலையும் இழந்துடுறாரு. அப்போ இவங்களோட வறுமையினால ஒரு காலை சரி பண்ண முடியல. சோ அந்த கால் வளர்ச்சி 5 வயசுல இவருக்கு அந்த விபத்து நடக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்கு. இவர் குடும்பத்தை பார்க்கும்போது 4 சகோதரர்கள், 1 சகோதரி அப்படின்னு சொல்லி மொத்தமா இவரோட சேர்த்து 6 பேர். சோ இவங்களுடைய தனியா அந்த சமாளிக்கக்கூடிய தாயார் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பட் அவங்க அம்மா எதுவுமே படிக்கல, ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாது, ஜஸ்ட் கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 100 ரூபாய் வருமானம் கிடைச்சாலே பெரிய விஷயமா பார்த்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட சேலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரிய வடக்கம்பட்டி அப்படின்ற ஒரு குக்கிராமத்துல வறுமையோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன். இவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுலயே வந்து ஆர்வம் இருந்திருக்கு. என்னதான் ஒரு காலை இழந்தாலுமே இவர் அதை எதையுமே பொருட்படுத்திக்கிறதே கிடையாது. சாதாரணமா விளையாடக்கூடிய மாணவர்களோட சேர்ந்துதான் இவர் எப்பவுமே விளையாடுவாராம். நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, சோ நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தடையும் ஃபர்ஸ்ட் அவர் மனசுல இல்ல. சோ அதுதான் என்னோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு இன்ன வரைக்குமே சொல்றாரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள். தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாராம் விளையாட்டுல. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு விளையாட்டு விளையாடும் போது அதுல ஜெயிப்போமா தோப்போமா, ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல நினைப்போம் இல்லையா? ஆனா அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி தோல்வி அப்படின்றத வந்து மனசுல எடுத்துட்டே போக மாட்டாரு. நம்ம முயற்சி செய்யறோமா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்படி அவர் தொடர்ந்து இந்த பள்ளியில விளையாண்டுட்டு இருக்கும் போது அவருடைய பிடி வாத்தியார் பாக்குறாரு, இந்த பையன் கிட்ட என்னமோ ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா வாலிபால் நல்லா விளையாடுறப்போ இவன் வந்து அதிகமான உயரத்தை வந்து ஜம்ப் பண்றான் மத்த மாணவர்கள் கம்பேர் பண்ணும் போது. சோ அதனால இவனுக்கு வந்து இந்த உயரம் தாண்டுதல் அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லா வருது. சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பிடி வாத்தியார் அட்வைஸ் பண்றாரு. 14 வயசு ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு போட்டியில வெள்ளி பதக்கம் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு சிறுவனை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பரவாயில்ல உடல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பையன் சாதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இந்த வெள்ளி பதக்கத்தை வென்று கொஞ்சம் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிச்ச பிறகு ஒரு பிரபலமான பயிற்சியாளர் சத்யநாராயணா அப்படின்றவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உனக்கு நான் என்னோட பயிற்சி கூடத்துல பயிற்சி தரேன் அப்படின்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு ஏதோ ஒரு குக்கிராமத்துல காட்டுமேட்டுல பயிற்சி பெற்று வந்த மாரியப்பன் தங்கவேலுவ சர்வதேச தரத்துக்கு நிகரான ஒரு பயிற்சி கூடத்துக்கு கூட்டிட்டு போய் பயிற்சி அளிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருடம் கடுமையான உழைப்பு, இரவு பகல் பார்க்காம பயிற்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய கோச் சத்யநாராயணா சொன்னதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். சோ இந்த 1 வருடம் கடுமையான ஒரு உழைப்புக்கு பின்பு அதை வந்து அறுவடை செய்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக்ல தகுதி பெற்று கிட்டத்தட்ட 1.78 மீட்டர் உயரம் தாண்டி தகுதி பெறாரு. சோ அதுக்கப்புறமா 2016ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா ரியோ டி ஜெனிரியோல நடந்த பாரா ஒலிம்பிக்ல தங்க பதக்கத்தை அடிக்கிறாரு. அன்னைக்கு அது உலக தமிழர்களுக்கும் ஒரு பெருமை அப்படின்றத தாண்டி மாற்றுத்திறனாளியா இருந்தா சாதாரண மனிதனா இருந்தா எல்லாருமே சமம் தான் அப்படின்றத அந்த தங்கத்தை அடிச்சு ப்ரூவ் பண்ணாரு. வறுமை, உடல் வலி அப்படின்னு எதையுமே கண்டுக்காம பயிற்சி பண்ணதுடைய அறுவடை தான் இந்த தங்க பதக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய கோச் சத்யநாராயணா சொல்றாரு. அதுக்கப்புறம் மீண்டும் சர்வதேச அளவிலான தடகள போட்டியிலையும் வெண்கல பதக்கத்தை வெல்றாரு. சோ இதெல்லாம் தாண்டி இவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் என்ன அப்படின்னா, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்றது ஒரு தமிழருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்றத தாண்டி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கின 2வது தமிழன் அப்படின்ற ஒரு பெருமையை மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் பெறாரு. இதுக்கப்புறம் இந்திய அரசிடமிருந்து இவருக்கு நிறைய விருதுகள் கிடைக்குது. பத்மஸ்ரீ விருது, அர்ஜுனா விருது அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு அரசு இவருக்கு 2 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஊக்கத்தொகையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு
தன்னை ஊக்குவிச்ச பள்ளிக்கூடத்திற்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நன்கொடையை வழங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்றது தெரியுமா, அவங்க அம்மாக்கு, அதாவது 100 ரூபாய் கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு கூலி வேலை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாக்கு சொந்தமா ஒரு வயலை வாங்கி கொடுத்து எஜமானியாக்குன அந்த தருணம் தான் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் மாரியப்பன் தங்கவேலுடைய வாழ்க்கை முழுசாவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் சாதிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் வென்ற தங்கப்பதக்கம் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு முன்மாதிரியா இருக்காரு அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய பெருமையே. Radio City Podcast.